ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இண்டிசஸில் எக்ஸசைஸ் 1C பார்க்கலாம். 16th கொஸ்டினில் த சிம்பிளிஃபைட் வேல்யூ ஆஃப் 16x minus 3y square into 8 inverse x cube y inverse 2 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் எல்லாமே டிவைடுக்கு கீழே கொண்டு வாங்க. இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 16 ப்ளஸ் தானே 16, அடுத்தது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் தானே ஒய் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் கியூபா பை மைனஸில் இருக்குது கீழே தள்ளுங்க. எக்ஸ் -3 +3 மாறிடும். அடுத்து 8 இன்வர்ஸை 8ன்னு எழுதலாம். அடுத்தது ஒய் -2 ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். எது கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகுது, ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. அப்புறமா 8 2s are 16 அப்போ நான் 2 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். சி தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 17th கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் 8/27 1-1/3 into 32/243 whole -1/5 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னா, இந்த இங்கே 8 இருக்கு பாருங்க. இந்த 8 நான் 2/3ன்னு எழுதலாம். 2/3ன்னு எழுதலாம். அடுத்து இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போடுறேன். -1/3 கீழே 27 நான் 3/3ன்னு எழுதலாம். சரிங்களா? மிச்சம் -1/3 இன்ட்டு 32 நான் 2/5ன்னு எழுதலாம். அடுத்தது 243 நான் 3/5ன்னு எழுதலாம். 3/5ன்னு எழுதலாம். -1/5 அப்படியே தான் இருக்குது. அடுத்தது கேன்சல் பண்ணுங்கள். 3 கேன்சல் ஆகும். இங்கே இதுமாரி 5 மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 inverse into 2 inverse by 3 inverse into 3 inverse. பேஸு சேம் ஆச்சுன்னா பவர் ஆட் பண்ணால் 2 - 2ன்னு வருமா? அடுத்தது கீழேயும் 3 - 2ன்னு வருமா? இன்வர்ஸில் நான் மேலே போடுறேன், -2ல் கீழே போடுறேன் பாருங்கள். 3 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? 3 3s are 9, 2 2s are 4. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்தது 18th கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் கொடுத்துருக்காங்க x + y 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி எழுதலான்னா, x + y சரிங்களா 2/3 இந்த 6 நான் உள்ளே இன்ட்டு பண்ணுறேன். சரிங்களா? இன்ட்டு பண்ணனா அடுத்தது இது x - y 2/3 into 6 கீழே அதேமாரி பண்ணுங்கள். இது கீழே x + y ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரூட்டு நான் 1/2ன்னு எழுதலாம். x + y 1/2ன்னு எழுதலாமா? அந்த 6 சரிங்களா? அந்த 6 இன்ட்டு இப்போது இது நான் ரூட்டை எழுதலாம் பாருங்கள். x - y இந்த இடத்துல 1/2ன்னு வருமா? ரூட்டு 1/2ன்னு எழுதலாம். அடுத்தது 3 அப்புறமா 6. ஓகேவா? இப்போ பாருங்கள். 3 2s are 6, இங்கேயும் 3 2s are 6. அடுத்தது 2 3s are கேன்சல் பண்ணுங்கள். வருமா 2 3s are. இப்போ பாருங்கள், x + y 2 × 2 4. அடுத்தது x - y 2 × 2 4 by x + y 3ன்னு வருமா? அடுத்து x - y 3 3s are 9 வருது. அப்புறமா கேன்சல் பண்ணுங்கள். பவரும் சேமாக இருக்கா x + y. இப்போ பாருங்கள், 3 போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 1 மட்டும் நிற்கும். 4ல் -3 - 4 எவ்வளோ? 1. அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், x - 4 கேன்சல் பண்ணுறேன். இங்கே கேன்சல் பண்ணனா இங்கே 5ன்னு வரும். சரிங்களா? 6 7 8 9 சரிங்களா? 4 தானே கேன்சல் பண்ணால் இப்போ என்ன இருக்குன்னா x + y x - y பவர் 5ன்னு இருக்குது. இது ஆப்ஷனில் இல்லை. அதனால டி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நன் ஆஃப் தீஸ் தான். சரிங்களா? நன் ஆஃப் தீஸ். அடுத்து 19th கொஸ்டின். த சிம்பிளிஃபை வேல்யூ ஆஃப் 125 whole power 2/3 into √25 multiply 3√5³ into 5 1/2 இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணணும். பாருங்கள்,
125 நான் 5 பவர் 3ன்னு எழுதுறேன். சரிங்களா, 5 பவர் 3 2/3. அடுத்து இந்த √25 எவ்வளோ? √25 5 5s are 25ல 5 5s are 25. அப்புறமா இந்த ரூட் கியூபை நான் எப்படி எழுதுறேன்னா 5 கியூப் பை 1/3ன்னு எழுதலாம். அடுத்து 5 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ கேன்சல் எது கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். கியூப் கேன்சல் ஆகும், கியூப் கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்குன்னு எழுதுங்க. 5 ஸ்கொயர் இன்ட்டு 5. அடுத்தது 5 பவர் 1 5 பவர் 1 5 தான் வரும். அடுத்தது 5 பவர் 1/2. இது எல்லாமே என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா, எப்படின்னா பேஸு சேமாக இருக்குன்னா பாருங்கள் 5 பவர் 2 ப்ளஸ் 1. அடுத்தது இங்கே ஒரு ப்ளஸ் 1. அடுத்தது ப்ளஸ் 1/2. இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 2s are 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1/2. இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுனா 5 பவர் 9/2 தான் உங்களோட ஆன்சர். சப்போஸ் இல்லைன்னா டி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், நன் ஆஃப் திஸ். அடுத்தது 20th கொஸ்டின் பாருங்கள். பவர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 பவர் 1/2 அப்படியே போடுங்க. 2 பவர் 1/2. அடுத்தது டாட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டாட்னா இன்ட்டு தான் அர்த்தம். அடுத்தது 4. நான் 4 வந்து 2 பவர் 2ன்னு எழுதலாம். சரிங்களா, மிச்சம் இன்ட்டு 3/4 இருக்கா, அது அப்படியே எழுதுங்க. அடுத்தது 8 வந்து 2 பவர் 3ன்னு எழுதலாம். 2 பவர் 3 இன்ட்டு 5/6 அங்கே இருக்குது. அடுத்தது இங்கே 16 வந்து நான் 2 பவர் 4 எடுத்துக்கலாம். 2 பவர் 4ன்னு எடுத்துக்கலாமா, இன்ட்டு 7/8. இங்கே இடம் இல்லை, நான் கீழே எழுதுறேன் பாருங்கள். 32 நான் வந்து 2 பவர் 5ன்னு எடுத்துக்கலாம். 5 இன்ட்டு 9/10. சரிங்களா, ஹோல் 4. அப்புறமா 3/25 இருக்குது, அது வந்து அப்புறமா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 2 கேன்சல் ஆகுமா? 2 2s are 4. அடுத்தது 3 2s are 6. அடுத்தது 4 2s are கீழே, இங்கே 5 2s are அப்படியே எழுதி இப்போ 4 பவர் 4ன்னு போட போகிறேன் பாருங்கள். 2 பவர் 1/2 டாட் 2 பவர் 3 2 பவர் 5 5/2. சரிங்களா, 5/2 இங்கே 3/2 டாட் இங்கே 2 பவர் 7/2 டாட்டு 2 பவர் 9/2. சரிங்களா, இங்கே 4 இருக்குது. அடுத்தது 3/25 இருக்குது, 3/25. சரிங்களா, இப்போ வந்து பேஸு சேமாக இருக்குது. அப்போ நான் பவரை ஆட் பண்ணலாம். சரிங்களா, ஆட் பண்ணுற பாருங்கள். 2 1/2 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 5/2 ப்ளஸ் 7/2. அடுத்தது 9/2. இங்கே வந்து எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா கீழே 2 வந்து சேமாக இருக்குது. சரிங்களா, அடுத்தது 4 இருக்குது. அடுத்தது 3/25 இருக்குது. 2 வந்து சேமாக இருக்குது, அதனால் இப்போ நான் ப்ளஸ் பண்ணலாம். சரிங்களா, 1 + 3 4 ஆகும். சரிங்களா, 2 பவர் எல்லாமே ப்ளஸ் பண்ணிங்கன்னா 25/2ன்னு வரும். சரிங்களா, அடுத்தது 4 போட்டுடுறேன். அடுத்தது 3/25ன்னு போடுறேன். சரிங்களா, இப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் இன்ட்டு பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். 2 பவர் 25/2. அடுத்தது 4. அடுத்தது 3/25. சரிங்களா, இதுமாரி பண்ணிவிட்டு இப்போது எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 2 2s are 4. இங்கே 25 கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்குது 2 1 3 தான். 2 3s are 6. இப்போ நான் 2 பவர் 6 எவ்வளோ? 64 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. சரிங்களா, அடுத்தது 21st கொஸ்டின் பாருங்கள். 21st கொஸ்டினில் 1 minus x square inverse by 2ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இன்வர்ஸாக இருக்குது பாருங்கள். இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணேன்னா 1 மைனஸ், நான் அப்படியே அதில் 1 மைனஸு
இன்னொரு 1 மைனஸ் அப்படியே எழுதுறேன். இந்த இன்வெர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த இன்வெர்ஸ் இதுக்கு மட்டும்தான். அப்போ நான் 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? மிச்சம் நான் இருக்கோ அதே எழுதுங்க, -1. அடுத்தது -1/2வா. இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஆகும். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டா. கீழே வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. மேலே இன்வெர்ஸ், அடுத்து -1/2. சரிங்களா? இப்போ 1ம் -1ம் கேன்சல் ஆகிட்டோம். இப்போ என்ன இருக்குன்னா -x ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குமா. அடுத்தது மைனஸ் இன்வெர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா நான் திருப்பி போடலாம். அது பாருங்க, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை -x ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? எழுதிட்டு இப்போ என்ன இருக்குன்னா -1/2. இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கிறேன் பாருங்க. -x ஸ்கொயர், சப்போஸ் கீழே -x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா மைனஸ் வந்து மேலே கொடுத்துடணும். சரிங்களா? மேலே கொடுத்துட்டோடனே இந்த இடத்துல மைனஸ்ன்னு ஆகும். சரிங்களா? இப்போ தான் நான் பண்ண முடியும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இப்போ மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? +1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மாறும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எனக்கு 1/x ஸ்கொயர்னு மாறும். சரிங்களா? மிச்சம் எனக்கு என்ன இருக்குது, -1/2 இருக்கா. -1/2 இதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -1/2 இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் வந்து நான் மேலே கொண்டு போகிறேன். அப்படின்னா எக்ஸ் இன்வர்ஸ் -1/2ன்னு மாறுமா. அடுத்தது 2 கேன்சல் ஆகும். மைனஸோ ப்ளஸ்ஸாக மாறிட்டு x⁻1 ஆகும். x⁻1 எவ்வளோ, எக்ஸ் தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது 22nd கொஸ்டின் பாருங்கள். x⁻n -1/n 1/n+1 இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு பாருங்கள், x⁻n எல்சிஎம் எடுத்தேன்னா n ஸ்கொயர் -1/n மாறும். அடுத்தது இது வந்து இன்டூவில் மாறிடும். இன்டூ 1/n+1 மாறும். n+1 மாறிட்டு இப்போ ரெண்டுமே இன்ட்டு பண்ணா x⁻n n ஸ்கொயர் -1 ஆகுமா. கீழே வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் n ஆகும். சரிங்களா? n இன்ட்டு n ஸ்கொயர் n இன்ட்டு 1 n. சரிங்களா? ப்ளஸ் நடுவில் இருக்குது. இப்போ வந்து பண்ணிட்டீங்களா. அடுத்து வந்து நான் பண்ணணும்னா இங்கே வந்து n மட்டும் நான் காமனாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், n ஸ்கொயர் -1 n காமனாக எடுக்கிறேன். இப்போ நான் n+1 ஆகும். இந்த n கேன்சல் ஆகிட்டு இப்போ நான் x⁻n ஸ்கொயர் -1/n+1 இருக்கும். சரிங்களா? அடுத்து நான் இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து எப்படின்னா a+b இன்ட்டு a - b. சரிங்களா? எங்கே சார் b ஸ்கொயர் வந்து பாருங்கள் 1 ஸ்கொயர் தான். 1 ஸ்கொயர்னா அது 1 தான் வரும். இப்போ எப்படி எழுதலாம்னா x⁻n+1 இன்ட்டு n-1, கீழே வந்து n+1 இருக்குது. சரிங்களா? n+1 கேன்சல் ஆகிட்டு x⁻n-1 ஆகும். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 23 கொஸ்டின் பாருங்கள். a³ - b³ = a - b a ஸ்கொயர் + ab + b ஸ்கொயர் தென் தி சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து x⁻l இப்போ வந்து இன்ட்டு பண்ணுற பாருங்க. x⁻l³ + l ஸ்கொயர் m + m ஸ்கொயர் l. அதே தான் இங்கேயும் நான் வந்து சேர்த்து எழுதிக்கிறேன். ஏன்னா எக்ஸு இங்கே வரும், இன்டூ எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? நான் பேஸ் அப்படியே நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது m³ + m ஸ்கொயர் n + n ஸ்கொயர் m. அடுத்தது இதுவா nl ஸ்கொயர் + n ஸ்கொயர் l. அடுத்தது n³ வரும், டிவைட் பை இந்த கீழே x⁻ml ஸ்கொயரா. அடுத்தது lm ஸ்கொயரா. அடுத்தது m³ ப்ளஸ் அடுத்தது இங்கே nm ஸ்கொயர் ப்ளஸ்
mn ஸ்கொயர் ப்ளஸ் n கியூப் ப்ளஸ் l கியூப் ப்ளஸ் l ஸ்கொயர் n ப்ளஸ் nl சரிங்களா, n ஸ்கொயர் n சரிங்களா. இப்போ காமனாக இருக்கிறதுல நான் அடிக்க போகிறேன் சரிங்களா. இல்லைனா இது நான் மேலே கொண்டு போனேன்னா மொத்தமே மைனஸில் தான் ஆகிடும் சரிங்களா. மைனஸாக போச்சுன்னா எல்லாமே அடிக்கும் சரிங்களா. நான் கடைசி ஆன்சர் எக்ஸ் பவர் 0ன்னு வரும். அப்போனா 1 தான் உங்களோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து 24th கொஸ்டின் பாருங்கள். யூசிங் a மைனஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab a minus b, tick the correct of this when x is equal to p 1/3 minus p power minus 1/3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா படி போடணும். இப்போ எக்ஸ்னா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு, நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ வந்து இது வந்து பி சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணணும். பி பவர் 1/3 கியூபா, நான் மேலே கியூப்னு போடுறேன். அப்புறம் மைனஸ் பி பவர் மைனஸ் 1/3 அப்புறம் கியூபா, அப்புறமா மைனஸ் 3 போட்டேன் சரிங்களா. ஏ வந்து பி 1/3 அப்புறமா பி வந்து பி மைனஸ் 1/3 சரிங்களா. இப்போ ஏ மைனஸ் பினா பி 1/3 மைனஸ் பி மைனஸ் 1/3. இப்போ கேன்சல் ஆகும். கியூபா கேன்சல் ஆகும். கியூபா கேன்சல் ஆகும். அப்போனா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு பி பவர் 1 மைனஸ் பி பவர் மைனஸ் 1 ஓகேவா. இதுமாரி வந்துச்சுன்னா பேஸை பவர் ஆட் பண்ணணும்ல, ஆட் பண்ணணும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வரும் சரிங்களா. அப்படின்னா 3p0ன்னு வரும் இல்லை, மைனஸ் 3p0வா. அடுத்தது இங்கே இருக்குது, இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. p 1/3 மைனஸ் p மைனஸ் 1/3. இப்போ p பவர் 1 p. அடுத்தது மைனஸ் p இன்வெர்ஸ்னா நான் வந்து 1/pன்னு எழுதலாம். அடுத்தது p பவர் 0னா 1 சரிங்களா. அப்போ நான் 3 வரும். இந்த இடத்துல பாருங்க x ஈக்குவல் டு p பவர் 1/3 அதே மாதிரி இருக்கா. அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் எக்ஸ்ன்னு. இப்போ எக்ஸ் கியூப் இந்த 3xை நான் ஈக்குவல் டு அந்த சைட் போட்டேன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஈக்குவல் டு p மைனஸ் 1/pன்னு இருக்கும். அப்போனா பி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது 25th கொஸ்டின் பாருங்கள். ஆன் சிம்பிளிஃபிகேஷன் இந்தமாரி சைக்கிளிக்காக வந்துச்சுன்னா சரிங்களா, நல்லா கவனிங்க. இதுமாரி சைக்கிளிக்காக வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து 1 தான் வரும் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 26th அதேமாரி சைக்கிளிக் ஃபார்மாக தான் கேட்டிருக்காங்க. 26th சைக்கிளிங் மற்ற இருக்கு. அப்போ நான் 1 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஓகேவா. சப்போஸ் நீங்கள் போடணும்னா கரெக்ட் ஆன்சர் வரணும்னா இது வந்து இன்ட்டு பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ் பவர் பியை அப்படியே நம்ம மேலே கொண்டு போனோம்னா மைனஸில் வந்துடும். அப்புறமா கேன்சல் பண்ணி எக்ஸ் பவர் 0ன்னு வரும். அப்புறம் எக்ஸ் பவர் 0ன்னு அது 1ன்னு வரும். அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இது மாதிரியே நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணலாம். அடுத்து 27th கொஸ்டின். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 1/3 பிளஸ் 3 பவர் மைனஸ் 1/3 தென் 3x கியூப் மைனஸ் 9xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 1/3 பிளஸ் 3 பவர் மைனஸ் 1/3. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன்ஸ் இல்லை கியூப். எக்ஸ் கியூப் பிளஸ் 3 பவர் 1/3 பிளஸ் 3 பவர் மைனஸ் 1/3 இன்ட்டு ஹோல் கியூபா. இப்போ 3 இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a plus b தான் ஹோல் கியூப் ஃபார்முலா. a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b சரிங்களா. இப்போ இதுங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3 பவர் 1/3 இன்ட்டு 3 a கியூப் முடிஞ்சாச்சு. அடுத்து b வந்து பாருங்க 3 பவர் மைனஸ் 1/3 கியூபா. அடுத்தது பிளஸ் 3 பவர் 1/3
இன்டூ 3 பவர் மைனஸ் 1/3. இங்கே முன்னாடி 3 சரிங்களா. இப்போ வந்து a + b பாருங்க. 3 பவர் 1/3 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 1/3. ஓகேவா. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். அடுத்து 3 கேன்சல். இப்போ நான் 3 பவர் 1 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 1. இந்த இடத்துல 3 பவர் 1/3 டாட் 3 பவர் மைனஸ் 1/3. இது வந்து எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. பேஸ் சேமாக இருக்கு சொல்ல மேலே ப்ளஸ் பண்ணுவேன். ப்ளஸ் பண்ண சொல்ல 1/3 மைனஸ் 1/3 கேன்சல் ஆகிடும் ரெண்டுமே. அப்போ நான் 3 பவர் இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். மிச்சம் வந்து 3 பவர் 1/3 ப்ளஸ் 3 பவர் மைனஸ் 1/3 வந்து ஆன்சர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ நான் எக்ஸ்ன்னு ஏற்றிட்டு இந்த எக்ஸ் கியூப் இருக்கா, இந்த 3x வந்து ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஈக்குவல் டு 3 அப்படியே எழுதுறேன். பிளஸ் 3 இன்வெர்ஸ் 1/3 எழுதலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா இந்த இடத்துல எக்ஸ் கியூப்னு போட்டு இந்த மைனஸ் 3x நான் போட்டுறேன் சரிங்களா. 3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3x. இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். பை 1 இங்கேயும் 1 இன்ட்டு பண்ணுற 3 3 தான் 9 வரும். மேலே 1. அடுத்து இங்கேயும் 9x பை 3 நான் சேர்க்குறேன்னா 10 ப்ளஸ் 9x பை 3. ஓகேவா. இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு. இப்போ வந்து மேலே போச்சுன்னா இன்டூவில் போவோம். 3x கியூப் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 9x. இந்த ப்ளஸ் 9x அந்த சைட் போச்சுன்னா 3x கியூப் மைனஸ் 9x ஈக்குவல் டு 10. இதுதான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. 10. அடுத்தது 28th கொஸ்டின். இஃப் a பவர் x ஈக்குவல் டு b b பவர் y ஈக்குவல் டு c c பவர் z ஈக்குவல் டு a தென் xyz இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுனா பாருங்க. a பவர் x இஸ் ஈக்குவல் டு b இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து b பவர் y ஈக்குவல் டு c இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து c பவர் z ஈக்குவல் டு a இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் வந்து ஒய்யால் இன்ட்டு பண்ணுறேன் சரிங்க. ஒய்யால் இன்ட்டு பண்ணனா ரெண்டு இடத்துலையும் a பவர் xy மல்டிப்ளை பை 1 பவர் y சரிங்களா. அப்போ நான் b பவர் ஒய்யும் ஆகும் சரிங்களா. அப்புறம் இந்த b பவர் y வந்து செகண்ட் ஈக்குவேஷனா. இப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. a பவர் xy ஈக்குவல் டு c. அடுத்து இங்கே வந்து இன்ட்டு 1 பவர் zன்னு இன்ட்டு பண்ணனா xy zன்னு ஆகும். இங்கே c zன்னு ஆகும். இப்போ நான் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a பவர் xyz ஈக்குவல் டு ஏவா. அப்போ நான் பேஸ் சேமாக இருக்குன்னா பவரை ஈக்குவல் டு பண்ணும் சரிங்களா. ஈக்குவல் டுல இருக்கு சொல்லும். xyz a பவர்னா அது 1 இல்லை. அப்போ நான் xyz ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 29 த வேல்யூ ஆஃப் இது வந்து சைக்கிளிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போனா உங்களோட ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 30 கொஸ்டின். இஃப் 2 பவர் x ஈக்குவல் டு 3 பவர் 3y பவர் y ஈக்குவல் டு 6 பவர் மைனஸ் z. இங்கே வந்து 3y கிடையாது 3 பவர் y தான். அடுத்து 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஈக்குவல் டு கேன்னு நான் கொண்டு வரேன். அப்போ நான் 2 பவர் x ஈக்குவல் டு k. அடுத்தது 3 பவர் y ஈக்குவல் டு k. அடுத்தது 6 பவர் மைனஸ் z ஈக்குவல் டு கேவா. நான் இது வந்து எப்படி கொண்டு வரலான்னா k பவர் 1/x ஈக்குவல் டு 2. இந்த x வந்து ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா 1/ன்னு போயிடும். அடுத்து k பவர் 1/y ஈக்குவல் டு 3. அடுத்து k பவர் மைனஸ் 1/z ஈக்குவல் டு 6. மைனஸை விட்டுறாதீங்க. அடுத்து 2 into 3 ஈக்குவல் டு 6. நான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு பண்ணுனா 2 3 6 இல்லைங்களா. 6 ஈக்குவல் டு 6. அப்போனா ரெண்டுமே ஈக்குவல் தான் வருது. நான் இந்த ஃபார்மில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். k பவர் 1/x இன்ட்டு k பவர் 1/y ஈக்குவல் டு k பவர் மைனஸ் 1/z. ஓகேவா.
கீழே பேஸ் சேம் ஆகுது, பவரை வந்து ஆட் பண்ணலாம். நான் கே 1/x + 1/y ஈக்குவல் டு கே பவர் -1/z. இங்கே 2 ஈக்குவல் டு கே ஈக்குவலாக இருக்குது. அடுத்து பவரை வந்து நான் ஈக்குவல் டு பண்ணலாம். அப்போ நான் 1/x + 1/y ஈக்குவல் டு -1/z. ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா -1/z 1/x + 1/y + 1/z ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ நான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான், 0. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.